ஓம் சாந்தி 10/12/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா இன்றைய முரளியில் மனநிலை தடுமாறுவதற்கான காரணம் என்ன, மனதினுடைய மயக்க நிலையை நீக்குவதற்கான வழிமுறை என்ன, அதை பற்றி சொல்கிறாரு. நீங்கள் என்ன தினமும் நினைவு செஞ்சிங்கன்னா நல்ல தாரணை ஏற்படும் அப்படின்றாரு. நாம் கர்ம சந்நியாசிகள் இல்லை, ஏன்னா யாருமே கர்மம் செய்யாமல் இருக்க முடியாது. ஆத்மா சரீரத்தில் இருக்கும்போது அந்த கர்ம சந்நியாசி என்று சொல்வதே தவறு. நம்ம எல்லா காரியங்களையும் எல்லாம் செய்யணும் பகலில். அப்புறம் பாபா நினைவும் இரவு மற்றும் அதிகாலையில் தந்தையே நல்ல முறையில் நினைவு செய்யணும் அப்படின்றார் பாபா. ஞானம் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. கட்டளைப்படி நடந்தீங்கன்னா பற்றுதல்கள்லாம் நீங்கிவிடும் அப்படின்றாரு. மேலும் பாபா அமிர்த வேலையில் பாபா கிட்ட எப்படி நாம் உரையாடணும் அப்படின்னு கூட பாபா இன்னைக்கு சொல்லித்தராரு. பாபா இன்னைக்கு ஒரு டெய்லி கொஞ்ச நேரமாவது பாபாவை நினைவு செஞ்சு பாபானுடைய சேவையில் ஈடுபட்டு விடுங்கள் என்ற இந்த பழக்கத்தை நியமமாக ஆக்கிக்குங்க. பிறகு இந்த ஆன்மீக போதை இருக்கும், மாயனுடைய புயல்கள் வராது அப்படின்றார் பாபா. பாபா நிறைய நல்ல நல்ல பாடல்கள்லாம் உருவாக்கியிருக்காரு. மனநிலை நல்லாக இருக்கும்போது அந்த பாடல்களை கேளுங்க, புத்துணர்வு அடைஞ்சிருவீங்க அப்படின்றார் பாபா. மாயை வெல்வதற்கும் கூட சக்தி தேவை. ஒரு ஆன்மீக தந்தையை நினைவு செய்யணும். மற்ற தொடர்புகளை துண்டித்து ஒருவரிடம் மட்டுமே தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றாங்க. யோகத்துடன் கூடிய சரியான சேவையினுடைய பலனாவது மகிழ்ச்சி, அதீந்திரிய சுகம் மற்றும் டபுளைட் என்றார். விசேஷ ஆத்மாக்கள் யாருன்னு பாபா இன்னைக்கு ஸ்லோகனில் சொல்கிறாங்க. வாங்க இன்றைய முறைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களது இந்த பாட்டுக்கள் சஞ்சீவினி மூலிகையாகும். இதை கேட்பதன் மூலம் மயக்க நிலை நீங்கிவிடும். மகாபாரத போரில் எல்லாம் மூர்ச்சி ஆகிடும்போது அனுமர் அந்த சஞ்சீவினி மூலிகை எதுன்னு தெரியினாலும் அந்த மலையே கொண்டு வந்தார். அப்போ மூர்ச்சி அடைஞ்சவங்க இந்த மூலிகையினுடைய வாசம் பட்ட உடனே அவங்க உயிர் தெழுந்ததாக சொல்கிறாங்க இல்லைங்களா. அப்போ மனதினுடைய மயக்க நிலையை நீக்குவதற்காக தான் பாபா நல்ல நல்ல பாட்டுகளை எல்லாம் உருவாக்க வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த பாடல்களை கேட்பதன் மூலமாக என்ன ஆகிடும், ஆத்மாவுக்கு புத்துணர்வு, குஷி வந்துடும். பாபா கேள்வி கேட்குறாங்க, மனநிலையில் தடுமாற்றம் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, எந்த யுக்தியின் மூலம் மனநிலையை மிக நன்றாக வைத்து கொள்ள முடியும்? பாபா பதில் சொல்கிறாங்க, ஒன்று, ஞான நடனம் செய்வது கிடையாது. வீண் விஷயங்களினால் தனது நேரத்தை வீணாக்கி விடுகிறார்கள். அதனால்தான் மனநிலை தடுமாறி விடுகிறது. உள்ளுக்குள்ளார ஞான சிந்தனை நடக்கலை அப்படின்னா வேறு வீணான விஷயங்கள் தான் வந்துட்டுருக்கோம். ரெண்டாவது, மற்றவர்களுக்கு துக்கம் கொடுப்பதாலும் அது மனநிலையை பாதிக்கின்றது. அப்போ தினச்சரியாக செக் பண்ணணும் இல்லையா. அதனால தான் பாபா நைட்டு எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்றார் பாபா. குட் நைட் யோகா பண்ண சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கி பாபா முரளியில் ஒரு அரை மணி நேரமாவது இரவில் தூங்குவதற்கு முன்னாடி என்னை நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ டெய்லி பூஜை பாபா கிட்ட கொடுத்துட்டோன்னா நம்ம மனசு ஃப்ரீயாகிடும், அமிர்த வேலை சக்திசாலியாக இருக்கும், பாபா கிட்டேருந்து சக்தி நிறைக்க முடியும். மனநிலை நன்றாக இருக்க வேண்டுமெனில் இனிமையானவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். நினைவின் மீது முழு கவனம் இருக்க வேண்டும். இரவு தூங்குவதற்கு முன் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் நினைவில் அமருங்கள். பிறகு அதிகாலையில் எழுந்து நினைவு செய்யுங்கள். அப்பொழுது மனநிலை நன்றாக இருக்கும். அப்போ அமிர்த வேலை பண்ணோம்னாலே நான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே மனசு குஷியாக மனநிலை ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ அந்த அமிர்த வேலை சக்திசாலியாக ஆக்குவதற்காக மனசை காலி பண்ணணும். தூங்குவதற்கு முன்னாடி அன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாம் பாபா கிட்ட சொல்லிவிட்டு செக் பண்ணிவிட்டு சார்ட் வச்சுட்டு நம்ம பாபா கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஃப்ரீ ஆகிடணும். பாட்டு என் மனம் என்ற வாசலில் யார் வந்தது. ஓம் சாந்தி. இந்த பாட்டும் குழந்தைகளுக்காக பாபா உருவாகி இருக்கின்றார். இதன் பொருளையும் குழந்தைகளை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. இப்படிப்பட்ட நல்ல நல்ல பாட்டுக்களை வீட்டில் வைத்து கொள்ள வேண்டும் என்று பாபா பலமுறை புரிய வைத்திருக்கின்றார். வாடும் நிலை ஏற்படும் பொழுது இந்த பாட்டுக்களை கேட்பதன் மூலம் புத்தியில் உடனேயே இதன் பொருள் வந்துவிடும். பிறகு வாடிய நிலை நீங்கிவிடும். இந்த பாட்டுக்களும் சஞ்சீவினி மூலிகையாகும். பாபா கட்டளைகளை கொடுக்கின்றார்.
ஆனால் சிலர் நடைமுறைப்படுத்துகின்றனர். எனது மற்றும் உங்கள் அனைவரின் உள்ளத்திலும் யார் வந்தது என்று இந்த பாட்டில் கூறுவது யார்? அவர் ஞான நடனம் ஆடுகின்றார். கிருஷ்ணர் கோபியர்களே நடனமாட வைத்தார் என்று கூறுகின்றனர். அவ்வாறு கிடையவே கிடையாது. இப்பொழுது பாபா கூறுகின்றார், சாலிகிராம் குழந்தைகளே, அனைவருக்கும் கூறுகின்றார் அல்லவா, பள்ளிக்கூடம் என்றால் பள்ளிக்கூடம்தான். அங்கு கல்வி கற்றுத்தரப்படும். இதுவும் பள்ளிக்கூடமாகும். நமது உள்ளத்தில் யாருடைய நினைவு வருகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். வேறு எந்த மனிதர்களின் புத்தியிலும் இந்த விஷயங்கள் கிடையாது. இந்த ஒரே ஒரு நேரத்தில்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு அவரது நினைவு இருக்கின்றது. வேறு யாரும் அவரை நினைவு செய்வது கிடையாது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் தினமும் என்னை நினைவு செய்தால் நல்ல தாரணைகள் ஏற்படும். நான் எப்படி கட்டளை இடுகின்றேனோ அவ்வாறு நீங்கள் நினைவு செய்வது கிடையாது. மாயை உங்களை நினைவு செய்ய விடுவது கிடையாது. நான் கூறுவதன்படி நீங்கள் மிக குறைவாக நடக்கிறீர்கள், மேலும் மாயை கூறுவதன்படி அதிகம் நடக்கின்றீர்கள் என்றார் பாபா. இரவு தூங்கும் பொழுது அரை மணி நேரம் பாபாவின் நினைவில் அமர வேண்டும் என்று பல முறை கூறியிருக்கின்றேன். கணவன் மனைவியாக இருந்து ஒன்றாக சேர்ந்து அமர்ந்தாலும் சரி அல்லது தனித்தனியாக அமர்ந்தாலும் சரியே, புத்தியில் ஒரு தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். ஆனால் மிகச்சிலரே நினைவு செய்கிறாங்க, நிறைய பேர் மறந்துடுறாங்க. மாயை மறக்க வச்சிருது அப்படின்றார் பாபா. அப்போ கட்டளைப்படி நடக்கலைன்னா பதவி எப்படி அடைய முடியும்? பாபாவை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். சிவபாபா, நீங்கள் தான் ஆத்மாக்களுக்கு தந்தையாக இருக்கின்றீர்கள். அனைவருக்கும் உங்களிடமிருந்து தான் ஆஸ்தி கிடைக்க வேண்டும். யார் முயற்சி செய்யவில்லையோ அவர்களுக்கு ஆஸ்தி கிடைக்கும். என்ன ஞானத்தை கேட்டாங்க இல்லையா? பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்களாக அனைவரும் ஆவார்கள். அனைத்து ஆத்மாக்களும் நாடகப்படி நிர்வாணதாமத்திற்கு வருவார்கள். எல்லாருக்கும் முக்தி கிடைக்கும். எதுவும் செய்யாவிட்டாலும் அரைக்கல்பம் பக்தி செய்யலாம். ஆனால் எதுவரை நான் வழிகாட்டியாக வரவில்லையோ அதுவரை யாரும் திரும்பி செல்ல முடியாது. பாபா வழிகாட்டியாக வராதவரை யாரும் திரும்பி போக முடியாது, ரிட்டர்ன் சென்னை. ஏன்னா வழி தெரியாது யாருக்கும். ஒருவேளை அறிந்திருந்தால் அவர்கள் பின்னால் அனைவரும் கொசு கூட்டம் போல சென்று இருக்கணும். ஆனால் யாரும் போகலன்றார் பாபா. மூலவதனம் என்பது என்ன, அதை பற்றி யாருக்கும் தெரியல. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இதைத்தான் திரும்பவும் நடிக்க வேண்டும். இப்பொழுது பகலில் கர்மயோகி தொழிலில் ஈடுபட்டு விடுங்கள். சமையல் போன்ற அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும். உண்மையில் கர்ம சந்நியாசம் என்று கூறுவதும் தவறாகும். காரியம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. கர்ம சந்நியாசி என்று பொய்யான பெயர் வைத்துவிட்டனர். ஆக பகல் பொழுதில் காரியங்கள் செய்யுங்கள். இரவு மற்றும் அதிகாலையில் தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்யுங்கள் அப்படின்றார் பாபா. யார் இப்பொழுது தன்னுடையவர்களாக ஆக்கியிருக்கிறாரோ அவரை நினைவு செய்தால் உதவியும் கிடைக்கும். நினைவு இருந்தால் உதவி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. செல்வந்தர்களுக்கு தந்தையினர்களாக ஆவதற்கான இதயமே இருக்காது எனும் பொழுது பதவியும் கிடைக்காது. நினைவு செய்வது மிகவும் எளிதாகும். அவர் நமது தந்தை, ஆசிரியர், குருவாக இருக்கின்றார். இந்த உலக சரித்திர பூகோளம் எவ்வாறு திரும்பவும் நடைபெறுகிறது என்ற சுய தரிசனத்தை, முழு ரகசியத்தை பாபா நமக்கு சொல்லித்தராரு. தந்தையை நினைவு செய்ய வேண்டும். பிறகு சுய தரிசன சக்கரத்தையும் சுற்ற வேண்டும். அனைவரையும் திரும்ப அழைத்து செல்லக்கூடியவர் தந்தை மட்டுமே ஆவார். இப்படிப்பட்ட சிந்தனைகள்லாம் ஓடணும். இரவு தூங்கும் பொழுதும் இந்த ஞானம் புத்தியில் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்திருக்கும் போது அப்போ அதே ஞானம் நினைவில் இருக்கும் அப்படின்றார் பாபா. பாபா திருமூர்த்தியாக, திரிகால தரிசியாக, திருநேத்திரியாகவும் இருக்கின்றார். நமது புத்தியை திறந்து விடுகின்றார். ஞானம் என்ற மூன்றாவது கண் கிடைத்து விடுகின்றது. இப்படிப்பட்ட தந்தை வேறு யாருக்கும் கிடைத்திருக்க முடியாது. தந்தை கிடைத்து விடுகிறார் என்றால் தாயும் ஆகிவிடுகின்றார். ஜெகதம்பாவை நிமித்தமாக ஆக்குகின்றார். தந்தை இந்த சரீரத்தில் பிரம்மா ரூபத்தில் விளையாடவும் ஞான நடனம் செய்யவும் செய்கின்றார். சுற்றி வரவும் செய்கின்றார். நாம் பாபாவை நினைவு செய்கிறோம் அல்லவா? இவரது ரதத்தில் அவர் வருகின்றார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். பாப்தாதா நம்முடன் விளையாடுகின்றார் என்று நீங்கள் கூறுவீர்கள். விளையாட்டின் பொழுதும் நினைவில் இருப்பதற்கான முயற்சியை பாபா செய்கின்றார். பாபா கூறுகின்றார், நான் இவர் மூலமாக விளையாடி கொண்டிருக்கின்றேன்.
சைத்தன்யமாக இருக்கின்றார் அல்லவா. ஆக இப்படிப்பட்ட சிந்தனை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட தந்தையிடம் பலியாகிவிட வேண்டும். பக்தியில் நீங்கள் பலியாகிடுவேன்னு பாடிட்டு வந்தீங்க. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், என்னை இந்த ஒரு பிறப்பில் வாரிசாக ஆக்கி கொண்டால் நான் 21 பிறவிகளுக்கு ராஜ்ய பாக்கியம் தருவேன். இப்பொழுது இவர் கட்டளை கொடுத்தார் எனில் அதன்படி நடக்க வேண்டும். அதுவும் எப்படி பார்க்கின்றாரோ அப்படி கட்டளையிடுகின்றார். கட்டளைப்படி நடப்பதன் மூலம் பற்றுதல்கள் நீங்கிவிடும். ஆனால் பயப்படுறீங்க என்றார் பாபா. பாபா கூறுகின்றார், நீங்கள் பலியாகவில்லை எனில் நான் எப்படி ஆஸ்தி கொடுப்பேன்? உங்களது பணத்தை யாரேனும் எடுத்துக்கொள்கிறார்களா என்ன? உங்களிடம் பணம் உள்ளதா? நல்லது, புத்தகம் அச்சடிப்பதில் பயன்படுத்துங்கள் என்று கூறுவார். ட்ரஸ்டி அல்லவா. பாபா வழி கூறிக்கொண்டே இருப்பார். பாபானுடைய அனைத்துமே குழந்தைகளுக்காகத்தான். குழந்தைகளிடமிருந்து எதையும் பெறுவது கிடையாது. பற்றுதல்களை நீக்கிவிடுங்கள் என்று யுக்தியாக பாபா புரிய வைக்கின்றார். நம்ம எல்லாம் பாபாவுடைய களஞ்சியத்திலிருந்து எடுக்கிறோம், சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்கும்போது என்ன ஆகுது? அந்த பற்றுதல் நீங்கிவிடும். மற்றபடி பாபா ஒன்றும் எடுக்கிறது கிடையாது. இந்த பற்றுதல் கூட மிகப்பெரிய முள்ளாக இருக்குது, குரங்கு போல் அப்படின்ட்டார் பாபா. உங்களை நான் குரங்கிலிருந்து பூஜைக்கு தகுதியானதாக ஆக்கிறேன், பிறகு ஏன் இந்த குப்பைகள் மீது பற்றுதல் வைக்கிறீங்க அப்படின்ட்டார் பாபா. நம்மகிட்ட இருக்கிறத எப்படி பாதுகாக்கணும் அதையும் பாபா வழிமுறை சொல்லித்தராரு. இருப்பினும் புத்தியில் அமருவது கிடையாது. இது எல்லாமே புத்தியினுடைய வேலை. அமிர்த வேலையில் பாபாவிடம் எப்படி உரையாட வேண்டும்னு பாபா வழி கூட சொல்லித்தராரு. பாபா, நீங்கள் எல்லையற்ற தந்தையாக ஆசிரியராக இருக்கின்றீர்கள். நீங்கள் தான் எல்லையற்ற உலகின் சரித்திர பூகோளத்தை கூற முடியும். லட்சுமி நாராயணன் 84 பிறவி கதைகள் உலகத்தில் யாருக்கும் தெரியாது. ஜெகதம்பாவை மாதா மாதா என்றும் கூறுகின்றனர். அவர் யார்? அவர் சத்தியத்தில் இருக்க முடியாது. அங்கு மகாராஜா மகாராணியாக இருப்பது லட்சுமி நாராயணன் ஆவார். அவர்களுக்கென்று குழந்தைகள் இருப்பாங்க, அவங்களும் சிம்மாசனத்தில் அமருவாங்க. நாம் அவரது குழந்தைகளாக ஆகி எப்படி சிம்மாசனத்தில் அமருவது? இரவில் பாபாவின் நினைவில் அமரும் வழக்கத்தை உருவாக்குவது மிகவும் நல்லதாகும். இப்படிப்பட்ட ஒரு நியமத்தை நீங்கள் உருவாக்கினீங்கன்னா உங்களுக்குள்ளார குஷியின் அளவு அதிகமாக இருக்கும். மேலும் வேறு எந்த கஷ்டமும் ஏற்படாது. நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள், நாம் சகோதர சகோதரிகள் என்று கூறுவீர்கள். பிறகு தவறான பார்வை வைப்பது என்பது கெட்டதாக ஆகிவிடும். போதையில் கூட சதோ ரஜோ தமோ நிலை குணம் இருக்குது இல்லைங்களா? சிறிது நேரமாவது பாபாவை நினைவு செய்வது, பாபாவின் சேவையில் ஈடுபட்டு விடுங்கள். இதை நியமமாக ஆக்கி கொள்ளுங்கள். பிறகு மாயையின் புயல்கள் வராது. அந்த போதை நாள் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும். பாபா நினைவு செஞ்சோம், சேவை செஞ்சோன்னா என்னுடைய பிரத்யட்ச பலன் குஷி இல்லையா? அந்த குஷி இருக்கும்போது மனசு பாபாக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுக்கு என்ன தேவையோ அது கிடச்சிடுது. பிறகு வேறு எதையும் அது தேடி போகாது. அப்போ இந்த நியமத்தை உருவாக்கிட்டிங்கன்னா அந்த போதை நாள் முழுதும் இருக்கும். மேலும் மனநிலை தெளிவாகவும் இருக்கும். யோகாவிலும் லைன் தெளிவாகிவிடும். இப்படிப்பட்ட பாடல்களும் மிக நன்றாக இருக்கின்றது. பாடல்களை கேட்டுக்கொண்டே இருந்தால் ஆட ஆரம்பித்து விடுவீர்கள். புத்துணர்வு அடைந்து விடுவீர்கள். 2, 4, 5 பாடல்கள் மிக நன்றாக இருக்கின்றன. ஏழைகளும் பாபாவின் இந்த சேவையில் ஈடுபட்டு விட்டால் அவர்களுக்கு மாளிகை கிடைத்துவிடும். சிவபாபாவின் களஞ்சியத்திலிருந்து அனைத்தும் அடைய முடியும். குலா பண்டாரா பாபா அவ்வளோ பெரிய கஜானாவை திறந்து வச்சிருக்காரு. எவ்வளவு எடுக்க முடியுமே எடுத்துங்கன்றார் பாபா. சிவபாபுடைய களஞ்சியம் நிறைந்திருக்கு. பாபாவை நினைவு செய்துகிட்டே இருங்க, மனநிலை மிக நன்றாக இருக்கும். எவ்வாறு பாபா ஞானம் மற்றும் யோக போதையில் இருக்கின்றாரோ குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். ஆக குஷியின் போதை இருக்கும். இல்லையெனில் வீண் விஷயங்கள் இருந்தால் மனநிலை கெட்டுவிடும். அதிகாலையில் எழுந்திருப்பது மிகவும் நல்லதாகும். பாபாவின் நினைவில் அமர்ந்து பாபாவிடம் இனிமேலும் இனிய உரையாடல் செய்ய வேண்டும். சொற்பொழிவு செய்கிறவங்க கூட சிந்தனை செய்ய வேண்டி இருக்கின்றது. இன்றைக்கி நான் இந்த கருத்தை பற்றி புரிய வைப்பேன், இப்படிலாம் அவங்க சொல்லி புரிய வைப்பேன், அந்தமாரி கூட நான் அந்த வேலையை செய்த விட்டுடுவா அப்படின்னு பாபா கிட்ட பல குழந்தைகள் கேட்குறாங்க. அவங்களுக்கு பாபா சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் சேவையினுடைய ரிசல்ட்டு நிரூபணம் கொடுங்க அப்படின்றார் பாபா. பாபா நினைவிற்கான யுக்தி மிக நன்றாக கொடுத்திருக்கின்றார். ஆனால் இதை பக்குவமாக உருவாகி இருப்பவர்கள் கோடியிலும் சிலர் மட்டுமே அப்படின்றார் பாபா. குமாரிகளின் பெயர் கூட பிரபலமாகிவிட்டது. குமாரி என்றாலே 21 குலத்தை முன்னேற்றுபவர் ஆவார்.
ஆக இதன் பொருளையும் புரிய வைக்கணும். இது 5000 ஆண்டிற்கான ரீல் ஆகும். எதுவெல்லாம் கடந்து முடிந்ததோ அது நாடகம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தவறு ஏற்பட்டு விட்டது, நாடகம். பிறகு எதிர்காலத்திற்கான தனது ரிஜிஸ்டரை சரி செய்துவிட வேண்டும் அப்படின்றார் பாபா. பிறகும் ரிஜிஸ்டர் கெட்டுவிடக்கூடாது, மிக அதிக முயற்சி செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் உயர்ந்த பதவி அடைய முடியும் அப்படின்றார் பாபா. பாபானுகளாக ஆகிவிட்டால் பிறகு பாபாவும் ஆஸ்தி கொடுப்பாரு. மாற்றான் குழந்தைகளுக்கு பாபா எப்படி ஆஸ்தி கொடுப்பாரு? புத்திசாலியாக இருப்பவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலுமே உதவி செய்வாங்க. தந்தையை பாருங்கள், எவ்வளோ உதவி செய்கின்றார். தைரியமான குழந்தைகளுக்கு தந்தை உதவி செய்வார். மாயை வெல்வதற்கும் சக்தி தேவை. ஒரு ஆன்மீக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மற்ற தொடர்புகளை துண்டித்து ஒருவரிடம் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றார் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பழைய குப்பைகளின் மீது பற்றுதல் வைக்காதீர்கள். தந்தையின் கட்டளைப்படி நடந்து தனது பற்றுதல்களை அழித்துவிட வேண்டும். ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட்டு, இந்த கடைசி பிறவியில் பகவானை தனது வாரிசாக ஆக்கி அவரிடத்தில் பலியாகிவிட வேண்டும். அப்பொழுதுதான் 21 பிரிவுகளுக்கான ராஜ்ய பாக்கியம் கிடைக்கும். தந்தையை நினைவு செய்து சேவை செய்ய வேண்டும். போதையில் இருக்க வேண்டும். ரிஜிஸ்டர் கெட்டுவிடக்கூடாது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். பாபா இன்னைக்கு வரம் கொடுக்குறாங்க. பிரத்யட்ச பலன் மூலமாக அதீந்திரிய சுகத்தின் அனுபவம் செய்யும் சுயநலமற்ற சேவாதாரி ஆவீர்களாக. சத்தியுகத்தில் சங்கமத்தின் கர்மத்திற்கான பலன் கிடைக்கும். ஆனால் இங்கு தந்தையினுடையவராக ஆகிவிடும் பொழுது பிரத்யட்ச பலன் ஆஸ்தியின் ரூபத்தில் கிடைக்கின்றது. சேவை செய்தீர்கள், மேலும் செய்வதன் கூடவே மகிழ்ச்சி கிடைத்துவிட்டது. சேவை செய்வதற்கான பலன் சொர்க்கத்தில் கிடைக்குது. ஆனால் இப்போவே உடனடி பலன். சங்கம் யுகத்தில் விசேஷமே என்னென்னா உடனடி பலன். உடனடி பலன்னா சேவை செஞ்சோடனே அந்த அதீந்திரிய சுகம் என்ற குஷி கிடைச்சிடுது. யார் நினைவில் இருந்து சுயநலமற்ற உணர்வுடன் சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்கு சேவையின் பிரத்யட்ச பலன் அவசியம் கிடைக்கின்றது. பிரத்யட்ச பலன்தான் பசுமையான பழமாகும் அப்படின்றார் பாபா. இப்போ சேவை செஞ்சோடனே அந்த மனசில் எனக்கு குஷி இருக்குது பார்த்திங்களா, அன்னைக்கெல்லாம் அதுதான் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு, பசுமையான பழம். இந்த ஃப்ரூட்டு சாப்பிட்றதுனால நீங்கள் என்றும் ஆரோக்கியமுடையவர்களாக ஆக்கி விடுவீர்கள் அப்படின்றாரு. யோகத்துடன் கூடிய சரியான, அதாவது யதார்த்தமான சேவையின் பலனாவது மகிழ்ச்சி, அதீந்திரிய சுகம் மற்றும் டபுள் லைட், அதாவது லேசான மற்றும் ஒளியினுடைய அனுபவமாவது அப்படின்றார் பாபா. நம்ம ஒரு சேவை செய்கிறோம்னா அதன் மூலம் நமக்கே உள்ளுக்குள்ளார அந்த திருப்தி குஷி இருக்கணும். மற்றவங்களும் குஷி அடையணும், திருப்தி ஆகணும். அதுதான் உண்மையான சேவை. ஸ்லோகன் சொல்கிறாரு, யார் தங்களது நடத்தை மூலமாக ஆன்மீக ராயல்ட்டியின் ஜலக், அதாவது ஜொலிப்பு மற்றும் ஃபலக், அதாவது பெருமிதத்தின் அனுபவம் செய்விக்கிறார்களோ அவர்களே விசேஷ ஆத்மா ஆவார்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.